உபவாசம் போடுங்க. அதை தேடுங்க. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உபவாசம் போடுங்க. இன்றைக்கி உபவாசம் எப்படி ஆயிடுச்சு? நான் 100 நாள் ஃபாஸ்டிங் இருந்தேன், ஒரு வேளை தான் சாப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த வீடை கொடுத்துட்டார், இப்படி சாட்சி சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே விசுவாசம்ன்றது, உபவாசம்ன்றது விசுவாசத்துக்கு தான் போடணும். இவகை ஜாதி விசுவாசு உபவாசம் ஜெபத்தினால் அன்றி போகாதுன்றாரு. சீஷர்களை அதட்டுறாரு. அதாவது எதுக்கு அதட்டுறாருன்னா, அவங்க ஒருத்தர் வர்றாரு, உங்கள் சீஷர்களால் கூட முடியலை பிசாசத்தோட தரும்போது ஆண்டவர் சத்தம் போடுறாரு. அப்போ இவ்வகை ஜாதி பிசாசு உபவாசம்னால ஜெபத்தினால தான் போகும்னா எதை சொல்கிறாருன்னா, அந்த பையனுக்கு பிடிச்சிருந்த பேயே இல்லை, சீசர்களுக்கு இருந்த அவிசுவாசம் என்கிற பேயை. அப்போ அந்த அவிசுவாசம் போக, தேவனோட உறவு ஏற்பட உபவாசங்களை போடுங்க. அதுதான் பிரயோஜனமாக இருக்கும். இன்மைக்காக ஃபாஸ்டிங் போடாதீங்க, அது வேஸ்ட்டு.